अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन। லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய முக்கியமான சில துஆக்கள் கஷ்ட நேரங்களில், சோதனை நேரங்களில் நமக்கு அது மிகவும் கை கொடுக்கக்கூடிய துஆக்களாக இருக்கும். அதில் ஒரு துஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் ஓதிய துஆ. உஹது போர்க்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வரிசையாக சஃபாக நிற்க வைத்து, போருக்கு தயாராக நிற்க வைத்து, முன்னால் போர்க்களத்தில் முன்பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டார்கள். தங்களுக்கு பின்னால் எல்லா சஹாபாக்கள் நிற்க சொல்லிவிட்டு, நான் இப்போ ஒரு துஆ ஓதுறேன், எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார்கள். இந்த துஆ ரொம்ப முக்கியமான அருள் பொருள் சொரிந்த அழகான துஆ இது. இந்த துஆவை அர்த்தத்தோடு தெரிந்து ஓதி வாருங்கள். முக்கியமான எதுவும் பிரச்சனைகள், ஒரு முக்கியமான ஒரு கவலைகள் நமக்கு முன் வருகிற பொழுது அல்லாஹ் இடத்திலே இந்த துஆக்களை கேளுங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு அதை லேசாக்கி வைப்பான். குறிப்பாக துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை ஓதி கேட்கணும். அல்லாஹ் எந்த நேரமும் நம்ம அடியாருடைய துஆக்களை கபூல் செய்கிறான். இருந்தாலும் சில குறிப்பிட்ட நேரங்கள் அல்லாஹ் தஆலா துஆ கபூல் ஆகும் நேரங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ் முதல் வானத்துக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரம். அப்போ நம்ம கேட்குற துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்புறம் பாங்கு சொல்லி முடித்தவுடன் உள்ள நேரம், அப்போ நம்ம கேட்குற துஆக்கள் அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஃபரலான தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே அந்த நேரத்துக்கு கேட்குற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறதா வருது. மழை பொழிகிற நேரத்தில் அல்லாஹுடைய அருள் மழை பொழிந்துக்கிட்டு இருக்குது, அப்போ கேட்குற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த மாதிரி சில நேரங்களில் கேட்கப்படும் துஆக்கள் கபூல் ஆகுது. சில இடங்களில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூல் ஆகுது. காபத்துல்லால, ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கள் இருக்கும் இடத்தில், அதே மாதிரி சஃபா மருவாவில், அரஃபாவில், முஸ்தலிஃபாவில் கேட்கப்படும் துஆக்கள் கபூல் ஆவதாக வந்திருக்கிறது. அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் நம்ம எல்லா துஆக்களும் நம்ம சொந்த துஆக்கள் அல்லாஹ்ட்ட என்ன வேணுமோ கேட்கலாம். அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இடத்தில் எப்படி புகழ்ந்தார்கள், எப்படி அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், அந்த முறையில் நம்ம கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுப்போம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் சஹாபாக்களை நிற்பாட்டி வைத்துவிட்டு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இறைவா, லக்கல் ஹம்து குல்லுஹு, அனைத்து புகழும் உனக்கே சொந்தமானதாக இருக்கும். புகழென்று எத்தனை இருக்கிறதோ அவ அனைத்தும் உனக்கே சொந்தம். அல்லாஹும்ம இறைவா, லா காபித லிமா பசத்த, நீ எந்த காரியத்தை விரிவாக்கி வைத்தாயோ, அது பஸ்து செஞ்சிட்டாயோ, அதை சுருக்குபவன் யாரும் இல்லை. வலா பாசித்த லிமா கபல்த, நீ எந்த காரியத்தை சுருக்கி விட்டாயோ அதை விரிவுபடுத்துபவனும் யாரும் இல்லை. நீ எதை நாடினாயோ அதான் நடக்கும். ஒருத்தருக்கு ரிசுக்கை நீ சுருக்கி வச்சுருக்கிற, அவரை விரிவுபடுத்தணும்னு யார் எந்த முயற்சி செஞ்சாலும் நடக்காது. நீ ஒருத்தனுக்கு விசாலமான ரிசுக் கொடுத்துருக்குற, பலர் பொறாமைப்பட்டு அவனுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும், கஷ்டத்தை உண்டு பண்ணணும், அவன் வியாபாரத்தை அழிச்சிடணும், அவன் செல்வங்களை அழிச்சிடணும், யார் என்ன பாடுபட்டாலும் அது மேலும் மேலும் விரிவாகுமே ஒழிய அது குறைவாகாது. அது அத்தனையும் உன் கையில் இருக்கல்ல. நீ யாருக்கு விரிவாக்கினாயோ அதை யாரும் சுருக்க முடியாது. நீ யாருக்கு சுருக்கி விட்டாயோ அதை யாரும் விரிவாக்கவும் முடியாது. அதான் சொல்லலாம். சில பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான், ரொம்ப டேலண்ட்டு, அவன் பாடங்கள்லேயும் சரி, பள்ளிக்கூடத்துலேயும் சரி, புது அறிவுலேயும் சரி டேலண்ட்டாக இருப்பான். நம்ம கற்பனை என்ன சொல்கிறோம், அறிவாளியும் நல்லா சம்பாதிப்பான், ரொம்ப முயற்சி செஞ்சு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் அப்படின்னு. அதான் சில பேர் பார்த்தா சர்வ முட்டாளாக இருப்பான்,
ஒன்றுமே தெரியாது, பள்ளிக்கூடத்துலேயும் மக்கு, பொது அறிவுலேயும் மக்கு. அவன் பார்த்தா கோடீஸ்வரனாக இருப்பான், செல்வங்கள் அவன்கிட்ட குமிஞ்சு கிடக்கும். ஒன்றுமே தெரியாது, நமக்கே தெரியும் நம்ம கிளாஸ்லேயே அவன் தான் மட்டின்னு. அவன் வந்து கோடீஸ்வரனாக இருப்பான். இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு அவன் தான், ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் தான். அறிவாளிலாம் பெரிய பெஸ்ட்டு அறிவாளி. இன்னும் சொல்லப்போனால் 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு, +2 ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு எடுத்திருப்பான். அவன் கடைசி வரைக்கும் வறுமையில் ஏதோ ஒரு குடிசை வீட்டில், வாடகை வீட்டில், சைக்கிளில் கஷ்டப்படுவான். இவன் வந்து பென்ஸு காரில் போயிட்டுருப்பான். இவன் கடைசி மார்க் எடுத்தவன். ஏன் அறிவே இல்லைன்றீங்க? எதுலேயுமே திறமை இல்லைன்றீங்க. வியாபார திறமையும் இல்லை, மக்கள்கிட்ட பேசும் திறமையும் இல்லை, சரியாக பேச்சு வர மாட்டேங்குது நீங்கள் அப்படின்னா, இப்படி எல்லாம் ஏன் வச்சுருக்கிறான் அப்படின்னு கேட்டால், இப்போ ரிஸ்க்கு என்பது உன் திறமையில் கிடைக்கிறது இல்லை, என்னுடைய அருளில் கிடைக்கிறதுன்னு காட்டுறதுக்கா. என்னுடைய ஃபதுலை கொண்டு கிடைக்குது. அறிவாளிகள் சிரமப்படுவதும் அறிவற்றவர்கள் கோடீஸ்வரர்களாக உலக செல்வங்கள் கொடுக்கப்பட்டு இருப்பதும் ஏனென்றால், செல்வம் என்பதும் வளம் என்பதும் நேமத் என்பதும் அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு தானே ஒழிய உங்கள் அறிவை கொண்டல்ல என்பதை அறிவாளிகள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அதை விளங்குறது அறிவாளி தான் விளங்குவான், முட்டாளுக்கு விளங்காது. அவன் காசு சேர்ந்துடும், இந்த காசு என் திறமையால் கிடச்சதுன்னு நினைப்பான் பாரு. முட்டாளாகவே இருப்பான், கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் சொத்து நிறையா இருக்கும், இது என்னதுன்னு விளங்குவான். அது முட்டாள் என்பதற்கு அர்த்தம். அறிவாளிகிட்ட ஒன்றுமே இல்லாட்டி இது என்னது இல்லைன்னு விளங்குறான் பாரு. இந்த சொத்து என்னது இல்லை, இன்னும் திறமை இல்லைன்னு விளங்குறான் பாருங்க. அதுதான் அவன் அறிவாளி என்பதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் செல்வம் கொடுக்கப்பட்டவர்களெல்லாம் மிக சிறந்தவர்கள் என்றும், உலகில் மிகப்பெரிய அறிவாளி என்றும், அல்லாஹ்வுடைய ஃபதுலை பெற்றவர்கள் என்றும், செல்வம் கொடுக்கப்பட்டவரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் என்றும், செல்வம் கொடுக்கப்படாதவர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் என்றும் இப்படிலாம் தப்பாக விளைக்காதீங்க. அணைஞ்சுக்கலாம், அது தப்பான ஒரு கருத்து. அது அணைஞ்சுக்கலாம். காஃபிர்கள்ட்ட போய் நீ ஏழைகளுக்கு செலவு பண்ணுப்பா அப்படின்னா, ஏன் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அல்லாஹ் நினச்சா நான் அவனுக்கு கொடுத்துருப்பான்ல, அப்போ அல்லாவே அவனுக்கு கொடுக்க விரும்பலாமல் நான் ஏன் கொடுக்கணும்? எப்படி இதா கீல லஹும் அன்ஃபிகு இதா கீல லஹும் அன்ஃபிகு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் ஏழைகளுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிறான்? அனுத்தேமும் அல்லவ் யஷா அல்லாஹ் தாமும். அல்லாஹ் நினச்சிதான் கொடுத்துருக்க முடியுமா இல்லையா அவனுக்கு? இப்போ எனக்கு அல்லாஹ்தாலா மாதத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறான், அவனுக்கு எல்லாம் மாதத்துக்கு 2000 ரூபா காசு கொடுக்குறான், அவன் கஷ்டப்படுறான். எனக்கு நான் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எனக்கு கொடுத்தா அல்லாஹ் நினச்சிருந்தானா அவனுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுத்துக்க முடியும். அப்போ அல்லாவே கொடுக்க விரும்பலைன்னு தெரியுது. அடைஞ்சு அவனுக்கு அல்லாவே கொடுக்க விரும்பலைன்னு தெரியுது. அப்படி அல்லாவே ஒருத்தனுக்கு கொடுக்க விரும்பாத போது நான் கொண்டு போய் கொடுத்தா அது பேதமாயிடுமே. அல்லாவே முந்தி நான் செஞ்ச மாதிரி அல்லா விருப்பத்துக்கு மாற்றமாக நடந்த மாதிரிலாம் ஆயிடும். அதனால தான் நான் கொடுக்காமல் இருக்கிறேன். தத்துவம் பேசுகிறான். அல்லாஹ் அவனையும் அவன் செல்வத்தையும் சேர்த்து உள்ளே வச்சு அமுத்தி விட்டான். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுக்கு காரணமே, சில பேர் கொடுக்காமல் வைக்கிறதுக்கு காரணமே, நீ கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து நீ ஒன்று மன்னிப்பு வாங்கிக்கோ. நீ செஞ்ச பாவங்களை கழிப்பதற்கும், அல்லாஹ்விட்ட அந்தஸ்து பெறுவதற்கும், நீ தௌபாவை பெற்றுக்கொள்வதற்கும், உன்னுடைய அமல்களில் ஏற்பட்டு நிறைகளை நிறைவேற்றி செய்வதற்கும் தர்மம் உனக்கு அவசியம். எப்படி உனக்கு சாப்பாடு அவசியம், எதுக்கு? உன் வயிற்றை வளர்ப்பதற்கு. உனக்கு ஆடை அவசியம், எப்படி, எதுக்கு? ஒரு மானத்தை மறைப்பதற்கு. சரியா இல்லை? உனக்கு காற்று அவசியம், மூச்சு விடுவதற்கு. உனக்கு தண்ணீர் அவசியம், தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு. இது உன் அத்தியாவசிய உன்னுடைய தேவைகள். அதுபோல் தர்மம் உனக்கு ஒரு அவசியம், பிறருக்கு உதவி செய்வது அவசியம். அது உன் ஆன்மாவை வளர்த்து கொள்வதற்காக வேண்டும். இது உடலை வளர்ப்பதற்கு உணவு என்பது போல உன் ஆன்மாவை வளர்த்து கொள்வதற்கும் உன்னை நீ சரி பண்ணி கொள்வதற்கும் உனக்கு கட்டாயமாக இது தேவை, தர்மம் தேவை. அதுக்காகத்தான் அல்லாஹ் உனக்கு செல்வம் கொடுத்ததும், அது செல்வத்தை செலவழிப்பதற்கு தான் அல்ல செல்வம் கொடுத்தான். செலவழிக்கும் வழி என்ன? உன் உணவு, உடை, உன் மனைவி மக்களுக்கு தேவையானவைகள், வீடு கட்டிக்கோ. மேல் மிச்சமாக இருப்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு. அதுக்கு தான் உனக்கு நான் கொடுத்தேன். நீ சேமித்து வச்சுக்கிட்டு அடுத்தவன் கஷ்டப்படுவதை பார்ப்பதற்காக கொடுக்கல. இப்படி சில பேர் சொல்கிறானோ என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். செலவு பண்ணுப்பா, அல்லாவே கொடுக்க விரும்பலை, எனக்கு கொடுக்க சொல்கிறீங்களா? லவ்ஷா அல்லாஹ் தாமோ என்றெல்லாம் அவர்கள் கேலி செய்வார்கள். அலைஞ்சுங்களா? இப்போ ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு வச்சான்னு கேட்டால்,
செல்வம் என்பது என் கருணை தானே ஒழிய நான் யாருக்கு கொடுக்கறனோ அது. செல்வம் கொடுக்கப்பட்டதினால் அவன் உயர்ந்தவன் நினச்சிக்காத. ஒருத்தன் ஏழ்மையில் இருக்கிறனால அவன் மட்டமானவன் அல்லாஹ்வுடைய நஸரில் நினச்சிக்காத. காஃபிர்கள் அதுதான் சொல்கிறான். காஃபிர்கள் சொன்னால் முஸ்லீம்களை பார்த்து, முஸ்லீம்களாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லீம்களாகிய நீங்கள் ஏழைகளாக இருந்தீங்க, காஃபிர்கள் கோடீஸ்வரனாக இருந்தான். அப்போ அவன் சொன்னான், எது உயர்ந்ததோ இவ்வுலகிலே அதை அல்லாஹ் முதலில் எங்களுக்குத்தானே தருகிறான். பாருங்கள், உங்களுக்கு எங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். உயர்ந்த வீடு எங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் வீடு மட்டமான வீடு. உயர்ந்த ஆடைகள் எங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் ஆடைகள் மட்டமாக இருக்குது. உயர்ந்த உணவு நாங்கள் உண்ணுகிறோம், நீ உங்கள் உணவும் மட்டமாக இருக்குது. உயர்ந்த வேலைகள் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் மட்டமாக செய்கிற, தெருக்கூட்டுறது இந்த மாதிரி வேலை நாங்கள். அப்போ நாங்கள் எதுலேயுமே எங்களுக்கு உயர்ந்ததை கொடுத்த அல்லாஹ் கொள்கையிலையும் எங்களுக்கு உயர்ந்தது தான் கொடுத்துருப்பான். மட்டமாக எப்படி கொடுத்துருப்பான் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா? எப்படி உங்களோட சால்வை எங்களை ஆக்கியிருப்பான்? அதனால் உங்கள் கொள்கையை விட எங்கள் கொள்கை தான் மேலானது. நாங்கள்லாம் பல தெய்வங்களை வணங்குகிறோன்னா இதுதான் மேலான கொள்கை, நீ மட்டமானது இருக்கிற. பல்லா உங்களை விட எங்களை எப்படி தேர்ந்தெடுத்தான் மற்றதற்கு? உங்களை நபியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியை அனுப்பிச்சு அவங்க ஏழையில் தேர்ந்தெடுக்கணும் அல்லாஹ் தஆலா. ஏன் இந்த மக்காவிலையும் மதினா மக்காவிலையும் தாயிஃபிலையும் எதுவும் கோடீஸ்வரர்கள் இல்லையா? ஜி அஹும் ஜி அது என்ன கரியத்தைனி அங்கீம், இந்த 2 ஊர்களிலும் ஏறும் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லையா அல்லாஹ் தஆலா தன் நபியாக அனுப்புவதற்கு, தன் நபியாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு? ஜி அப்போ அல்லாஹ் கேட்டால் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக, என்ன அல்லாஹ்வின் ரஹ்மத்தை இவர்களாக பங்கு வைக்கிறார்கள்? லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மின் கரியத்தைனி அலீம், என்ன இந்த குர்ஆன் ஆகிறது இந்த மக்காவிலும் தாயிஃபிலும் உள்ள 2 ஊர்களிலும் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் யாருக்கும் இறங்கி இருக்கக்கூடாதா என்று அவன் கேட்கிறான். எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு கேவலமாக கேட்டான் பாருங்கள். லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மின் கரியத்தைனி அலீம், இந்த மக்கா தாயிஃப் என்ற இந்த 2 ஊர்களில் உண்டான ஏதோ கோடீஸ்வரர்கள் தலைவர்கள் பிரம்மாண்டமான நாட்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இறங்கி இருக்கக்கூடாதா? அல்லாஹ் சொல்கிறான் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக, இவர்களா அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பங்கு வைக்கிறார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், இவர்கள் யார் யாருக்கு என்ன வாழ்க்கை என்பதை நாம் தான் பங்கு வைத்தோம். ஃபில் ஹயாத்தி துனியா, இவ்வுலக வாழ்க்கையில் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை நாம் பங்கு வைத்தோம். வரஃபனா பாதஹும் ஃபௌக பாதின் தரஜாத், அவர்களை சிலரை விட சிலரை அந்தஸ்துகளிலும் மேலே கொண்டு வந்தோம். ஏன்? லியத்தஹித பாதுஹும் பாதன் சுஹ்ரியா, சிலர் சிலரை தன் வேலைக்காரர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் இவ்வாறு செய்தோம். எல்லாரும் வேலைக்காரங்க தான், பணக்காரனும் வேலைக்காரர் தான், ஜவுளிக்கடை அதிபர் அப்படிங்கிற அவரும் வேலைக்காரர் தான். வேலைக்காரன் அடுத்த என்னவை முதலாளிக்கு நீ வேலைக்காரர் அப்படின்னு அவர் வீடு கூட சொல்லுவார். கூட்டினா உனக்கு 50 ரூபா காசு கொடுப்பார். என் வேலை கூட்டுவது என் வேலை, நீ அதை பகிர்ந்து கொண்டு செய்த காரணத்தினால் இந்த 50 ரூபா, இதான வேலைக்காரனுக்கு அர்த்தம். டிரைவர் வண்டி ஓட்டுவது என் வேலை, என் வண்டியை என்னால் முடியல நீ வந்து ஓட்டுற, இந்த உனக்கு 100 ரூபா வச்சுக்கோ, இதானே என் வேலையை நீ பகிர்ந்து கொண்டாய், அதுக்காக உனக்கு உன்னுக்கு காசு எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ, இதான வேலைக்காரனுக்கு அர்த்தம். இந்த அடிப்படையில் பார்த்தா ஜவுளிக்கடை ஓனர் இருக்கார், பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்கார், அவரும் நமக்கு வேலைக்காரர் தான். ஏன்னா இப்போ நீங்கள் போய் கடையில் ஒரு துணி எடுக்கிறீங்க, ஒரு சேலை எடுக்கிறீங்க, இந்த சேலைக்கு விலை 300 ரூபா, அவர் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் சேலை சூரத்தில் போய். இப்போ நீங்கள் சூரத்தில் வாங்கிட முடியுமா? பாம்பாய் தாண்டி சூரத்துக்கு போகணும், இங்கேருந்து ட்ரெயின் ஏறி சூரத்துக்கு போய் அந்த துணி வாங்கிட்டு வரதுக்கு நீங்கள் 2000 செலவு பண்ணணும். இப்போ உங்கள் வேலையை அவர் சூரத்துக்கு ஃப்ளைட்டில் போய் நல்ல துணியாக செலக்ட் பண்ணி அவர் பார்சல் கட்டி இங்கே கொண்டு வந்து கொடுத்து உனக்கு கொடுக்குற பார்த்தீங்களா, இந்த வேலையை உனக்குரிய வேலையை அவர் செய்து 100 ரூபா காசு வாங்கிட்டார் அப்படின்னு வழங்குதவை. உனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாரு, அங்கே போய் வாங்கி தர செஞ்சு கொடுத்து உங்கள்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டார். செருப்பு விலை 200 ரூபா, 250 ரூபா நீ கொடுத்த, எதுக்கு அந்த 50 ரூபா கொடுத்த? அந்த செருப்பு செய்கிற இடத்துக்கு போய் நின்று காற்று கடந்து ஆர்டர் போட்டு டிசைன் பார்த்து வாங்கிட்டு வந்து உன் காலில் வேறு போட்டு விட்றாரு, இந்த மாடல் சரியில்லை, வேறு மாடல் எடுங்க, இந்த சைஸ் சரியில்லைன்னு காலை விட்டு எடுத்து மச்சிட்டு வேறு எடுத்துக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டாரே உனக்கு, அதுக்காக நீ 50 ரூபா அவர் கொடுக்குற. உடனே அவர் எப்படி முதலாளி ஆவார்? எத்தகித பாதுஹும் பாலன் சுகுரியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் வேலைக்காரன் தான். போயா கோடீஸ்வரனும் வேலைக்காரன் தான், சாதாரண ஆளும் வேலைக்காரன் தான்.
அப்போது இந்த துனியா என்பது இருக்கிறது, இதில் நான் வந்து வாழ்க்கையை பங்கு வைத்தவர்கள் நாம் தான் பங்கு வைத்தோம். வரஹ்மத்து ரப்பிக்கு ஹைரும் மிம்மா யஜ்மஊன், இவர்கள் சேர்த்து வைக்கிற துனியாவுடைய குப்பைகளை விட அல்லாஹ்வின் ரஹ்மத்து மேலானது. அப்படின்னா என்ன, ஒருத்தர் மாபெரும் பில்டிங் கட்டியிருக்கான், அந்த பில்டிங்கில் நீ காலையில் குர்ஆனே ஓதலை, நீ குடிசை வீட்டில் உட்காந்துருக்கிற, அது வாடகை வீடு தான், உட்காந்துட்டு அதில் உட்காந்து குர்ஆன் ஓதலை, இது ரஹ்மத்து ரப்பிக்கு, அது லானத்து ரப்பிக்கு. போய் குர்ஆன் ஓதாத விடு என்னது, லானத்து ரப்பிக்க. குர்ஆன் ஓதன விடு ரஹ்மத்து ரப்பிக்க. வரஹ்மத்து ரப்பிக்க ஹைரும் மிம்மா யஜ்மஊன், இவர்கள் சேர்த்து வைக்கிற துனியாவுடைய குப்பைகளை காண அல்லாஹ்வின் ரஹ்மத்தாகிறது மிக மேலானதாக இருக்கும். நஹ்னு கஸம்னா பைனஹும், இவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை நாம் தான் பிரித்து வைத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரித்து வச்சது யாருங்க, யாராக எவ்வளோ நல்லா போச்சு, அது அல்லாஹ் கொடுத்தது எவ்வளோ பொருந்திக்கின்னு பாருங்க. அது அலி சொன்னாங்க, ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, ஜப்பாராகி அல்லாஹ் தாலா எங்களுக்கு பிரித்து கொடுத்தானே அதை நாங்கள் பொருந்தி கொண்டோம். ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா லனா இல்முன் வலில் ஆதாய் மாலுன், எங்களுக்கு இல்மையும் ஞானங்களையும் அவனை பற்றிய இன்பத்தையும் அல்லாட்ட பேசுதல், அல்லாட்ட கொஞ்சுதல், அல்லாஹ் தொழுகுதல், அவன் சஜிதா செய்தல், அவனோட துவா செய்தல், அவன் குர்ஆனை ஓதுதல், இது போன்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டு எங்கள் எதிரிகளுக்கு செல்வங்களை கொடுத்து விட்டான். அவன் அதிலேயே வீடு வீடுன்னு கட்டுறான், கட்டி 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 முடிச்சுன்னு பெயிண்ட்டு அடிச்சு டைல்ஸ் எதை போல இதிலேயே அவன் சிந்தனை போகிறான். அந்த வீட்டை அலங்காரம் செய்வதிலேயே அவன் காலம் போயிடுது. நமக்கு நம்ம கல்வை அலங்காரம் செய்வதிலே நம்ம காலம் போயிடுது. மாலுதாரா மாலு மஸ்து, பொருளுடையவர்கள் அந்த பொருளிலே மஸ்தாக அதிலேயே இன்னும் எப்படி சேர்க்கறது, இன்னும் எப்படி அலங்காரம் பண்ணுறது, அவங்க காலம் ஓடிடுச்சு. மா கரீபா ஹாலே மஸ்த், எங்களை போன்ற ஏழைகள் எல்லாம் ஹாலில் மஸ்தாக இருக்கிறாங்க. ஹால்னா என்ன பை, இஸ்திஹ்தார இல்மு. இஸ்திஹ்தார இல்மு அர்த்தம் என்ன, இத்ராக்கே மையத், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு. இஸ்திஹ்தார இல்மு, இல்முடி இஸ்திஹ்தாரிலே இருக்கிறது. அதுவே இத்ராக்கே மையத், அதுக்கு பேர் ஹால் என்று சொல்கிறது. சதா அந்த ஹாலிலே அல்லாஹ் கூட வைத்து வாழக்கூடிய ஹால்லையே எங்கள் காலம் ஓடுகிறது. அவன் கூட இந்த இவ்வளோ பெரிய மஹால் என் கூட இருக்குது என்பது, இவ்வளோ பெரிய மஹால் எனக்கு சொந்தம், இந்த மஹால் என்னோடு இருக்கிறது. வை பேர் மஹால் கொடுக்குறாங்களா, அந்த மஹால் எம்ஹெச் மஹால், என்எஸ் மஹால், ஏபி மஹால் கொடுக்குறோம், அந்த மஹால் உங்க கூட இருக்குது, நீ அதில் பெருமடிக்கிற. ஹால் எங்க கூட இருக்குது, அதில் நாங்கள் பெருமடிக்கிறோம். ஹால்னா என்ன பை, இஸ்திஹ்தார இல்ம், அல்லாஹ் உடன் இருக்குதல் என்ற மையத்துடைய இத்ராக், இது எங்கிட்ட இருக்குன்னு நாங்கள் பெருமை அடிச்சுக்கிறோம். ரலீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, யார் சொன்ன, அது அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஜப்பார் ஆகிய ஹக்கு தாலாவுடைய கிஸ்மத்தை நாங்கள் பொருந்தி கொண்டோம். லனா இல்முன் வலில் ஆதாய் மாலுன், எங்களுக்கு இல்மை கொடுத்து விட்டான், தோஸ்துகளுக்கு எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா பொருளை கொடுத்து விட்டான். அவன் அதிலேயே காலத்தை ஓட்டிடுறான். இன்னும் எப்படி சேகரிக்கிறது, எப்படி சேகரிப்பது, சேகரித்தது எப்படி பாதுகாப்பது, அதை பாதுகாத்தது எப்படி செலவழிப்பது, அடுத்தவங்கள்ட்ட எப்படி அடுத்தவங்கள்ட்ட போய் சென்று விடாமல் எப்படி கொள்ளைக்காரர்கள்ட்ட விட்டு பாதுகாக்கிறது, பாதுகாத்து எப்படி செலவழிப்பது, இதிலேயே மொத்த வாழ்க்கை கபருக்கு போய் சேர்ந்துடுறான். ஜி எவ்வளோ பெரிய துர்பாக்கிய நிலை. அதனால் அல்லாஹ்வுடைய கிஸ்மத்தை நாங்கள் புரிந்துக்கணும். நானும் கசம்னான்னு சொன்னானே, கஸ்ஸாமே அசல், அல்லாவுடைய பேர் என்னங்க, கஸ்ஸாமே அசல்னா அசல்லையே எங்களுக்கு பங்கு வைத்தவன். हमें तो कस्साम अज़ल से मिली नेमत इतनी, बरो फ़ख्र करता है जहाँ तेरा उतारा लेकर। जी और कामिल हैदराबादी, हमें तो कस्साम अज़ल से मिली नेमत इतनी, हमें तो कस्साम अज़ल ना அசல்லையே பங்கு வச்சுட்டாங்களா நமக்கு. நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதம் நபி படைக்கிறதுக்கு முன்னாடி அசல்லையே அல்லாஹ் நம்ம கற்பனையில் கொண்டு வந்து, நம்மை சிந்தனையில் கொண்டு வந்து, இவர் பெயர் இன்னது ஜுபைர் அஹ்மத், இவருக்கு பங்கு வந்து ஃபைசினாத்து முரீது என்று பங்கு வச்சுட்டான் அல்லாஹ் தாலா. ஹமே தோ கஸ்ஸாமே அசல் से मिली नेमत इतनी फ़ख्र करता है जहाँ तेरा उतारा लेकर. நீங்கள் தூக்கி போட்ட எலும்பு துண்டு, உங்களுடைய பிச்சை காசை வாங்கி கொண்டு இந்த உலகம் பெருமை அடித்து கொண்டிருக்கிறது எஜமானே.
கௌசனாயத்தை படிக்கிறாங்க நினைக்கிறேன், விளைஞ்சுங்களா. அப்போ அந்த மாதிரி கஸ்ஸாமே அசல் பங்கு வச்சுட்டான். நானும் கசம்னா பைனக்கும் விளைஞ்சுங்களா. இப்போ நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மிக கஸ்ஸாமே அசல் நமக்கு கொடுத்த நேமத்து இருக்கே, அது யாராலும் மதிப்பிட முடியாத மாபெரும் நேமத்து. சரி பை, அப்போ அல்லாஹால யாருக்கு விரிவாக்கி விட்டானோ அதை சுருக்குபவன் யாரும் இல்லை. இல்லைங்க, அவர் ரெடி ஆகிட்டாருங்க, இந்த ஒருத்தன் தான் குறுக்கால் நிற்கிறான், அந்த பேச்சு கிடையாது. குறுக்கால் நிற்கிறவனும் அல்லாஹ் தான். அவன் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க, நெருங்கி வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துட்டாங்க. சரிங்களா, அவர் தர்றதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க. அல்லாஹ் தஆலா ஒன்றை உனக்கு தர நினைத்து விட்டால் தடுப்பவர் யாரும் இல்லை, அவன் தடுத்து விட்டால் அதை கொடுப்பவன் யாரும் இல்லை. என்ன அழகாக பெருமானை சொன்னால் பாருங்கள், தௌஹீத பயான் செய்கிறாங்க நின்றுக்கிட்டு. அல்லாஹும்ம லா காபல. அப்போ என்ன, சிருஷ்டிகளுடைய நசர் விட்டு மக்களை திருப்புறாங்க, தவஜூப ஹக்கில் கொண்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேருந்து கொண்டு வர்றாங்க? தவஜூப ஹக்கில் வா. சிருஷ்டிகள் சுயமே நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, அறவே உனக்கு நன்மை செய்யாது. அல்லாஹ் உனக்கு நன்மை செய்ய நாடிவிட்டானே ஆனால் அத்தனை பேரும் உனக்கு தீமை செய்ய நினைச்சாலும் முடியாது. ஃபலா காஷிஃப லஹு இல்லா வ யுரிதுக பி கைரின் ஃபலா ராத்த லி ஃபத்லி. உனக்கு ஒரு கைரை அல்லாஹ் செய்ய நாடிட்டா யாரும் தடுக்க முடியாது. உனக்கு ஒரு தீமையை அல்லாஹ் செய்ய நாடிட்டான்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹும்ம லா காபித லிமா பஸத்த, நீ விரிவாக்கியதை சுருக்குபவன் எவனும் இல்லை. வலா பாசித லிமா கவல்த, நீ எதை சுருக்கி விட்டாயோ அதை விரிவாக்குபவனும் யாரும் இல்லை. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், நஸஈலையும் வருது. இமாம் புகாரி இமாம் தான் அதபுல் முஃபரத் இந்த கிதாப் இது இந்த ஹதீஸ் கொண்டு வராங்க. அதபுல் முஃபரத் இமாம் புகாரி இதை படிச்சிருக்கீங்களா? அதை படிங்க வச்சுங்களா. ஏன்னா சஹீஹ் ஹதீஸ் தான் எல்லாருமே. புகாரி இமாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் பொய்யா சொல்லுவாங்க, அவங்க சஹீஹ் ஹதீஸ் தான். ஆனால் சனதில் ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட சஹீஹாக இருக்கலாம், சனதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குன்னா புகாரில் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அந்த ஹதீஸை புகாரி ஷரீஃபில் இடம்பெற செய்ய மாட்டார். சில ஹதீஸுகள் புகாரி இடம்பெற்றிருக்கு, ஆனால் புகாரி இல்லை. அது எப்படி? ரவால் புகாரின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸ் இருக்குது, மிக மிக எஜமாவில் வைத்திருக்கப்பட்ட அனைத்து சட்டங்களுக்கும் உட்பட்டு மிக சரியாக இருந்தால் மட்டும்தான் புகாரில் கொண்டு வருவாங்க. ஹத்தசனா அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஒரு ஹதீஸ் இருக்குது, ரிவாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன பழுது இருக்குது, சின்ன பழுது, கண்ணுக்கே தெரியாத பழுது இருக்கும். உதாரணமாக அந்த ராவிகளை 10 பேர் இருப்பாங்க, அதில் யாரோ ஒருத்தருடைய பேர் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும், மற்றா பேர் சரியாக தெரிஞ்சிருக்காது, மற்றா பேருடைய இஃப்திலாஃபாத் இருக்கும். உடனே அந்த ஹதீஸை வந்து மற்ற எல்லா இமாமுகளும் சஹி என்று ஒத்துக்கொண்டாலும் கூட புகாரி இமாம் சஹின்னு ஒத்துக்க மாட்டாங்க. தெளிவாக தெரியணும், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த ஹதீஸ் ஏற்றுக்க முடியாது. என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த புகாரியுடைய தர்ஜுமத்துல் பாபுன்னு சொல்லுவாங்க, தலைப்பு, அந்த தலைப்புக்கு கீழே கொண்டு வந்து ஹதீஸ் முடிச்சிருவாங்க. வகாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வகாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதஸனா சொல்ல மாட்டாங்க, ஹதஸனா யஹ்யா ஹதஸனா அப்படி சொல்லாமல் வகாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத். உதாரணம் சொல்லி காட்டுறேன். இன்னமா லிக்குல் இம்ரிஇன் மா நவா. அதனால் பாபுடைய தலைப்பு இருக்கு பார்த்தா. இப்போயும் பார்த்தீங்கன்னா கிதாபு புத்தகங்களுக்கெல்லாம் வந்து தலைப்பு சின்னதாக இருக்கும், கட்டுரை பெருசாக இருக்கும். வேணும் தொழுகையின் சிறப்பு அப்படின்னு தலைப்பு போட்டுருவாங்க. கட்டுரை 4 பக்கத்துக்கு இருக்கும். திக்ரின் சிறப்பு தலைப்பு போட்டுருவாங்க, கட்டுரை 4 பக்கத்துக்கு இருக்கும். புகாரி சரினா தலைப்பு வந்து அரை பக்கத்துக்கு இருக்கும், அதில் ஹதீஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் வரும். தலைப்பு வந்து அரை பக்கத்துக்கு இருக்கும், கட்டுரை வந்து 2 வரியில் முடிஞ்சிடும். வரக்கூடிய விஷயம் வந்து 2. இது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸு. சஹீ கொஞ்சம் மாற்றமாக இருக்குது அது வந்து, ஆனால் இந்த பாபுக்கு பொருத்தமாக இருக்குது. இப்போ இஸ்திஞ்சாவுடைய பாபுக்கு பொருத்தமாக இருக்குது, அது நஃபில் சலாத்து நவாஃபிலுக்கு பொருத்தமாக இருக்குன்னா அந்த தலைப்பு கீழே கொண்டு வந்துடுவாங்க. அது அந்த ஹதீஸை உள்ளே நுழைத்து விடுவார்கள். ஹதஸனா சொல்ல மாட்டாங்க. ஹதஸனா சொன்னதெல்லாம் புகாரி, இது புகாரி அல்ல, ஹதஸனாவுக்கு முன்னாடி இருக்கிறது. ஆனால் புகாரி கிதாபில் தான் இருக்கும், ஆனால் புகாரி கிதாப் அல்ல. ஓகேங்களா? சரி, நல்லா வேலைங்க. அதனால் புகாரி கிதாபு ரவாஹுல் புகாரின்னு போடக்கூடாது. வேணா ரவாஹுல் புகாரி ஃபி தாலீகிஹி, அவங்க தாலீகில் புகாரி இமாம் ஃபி தாலீகி பாபுல் ஜியாரா, ஃபி தாலீகி பாபுல் சலாத்
அப்படின்னு போடணும். ஸலாத்துடைய பாபுடைய தாலியக்கில் தர்ஜுமத்தி பாபில் சௌம் என்ற பாபுடைய தர்ஜுமாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அல்லது கால புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபி கிதாபி அல் அதபுல் முஃபரத், தன் அதபுல் முஃபரத் என்ற கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு போடலாம். ஆச்சுங்களா? சரி. அப்போ என்ன சொன்னாங்க பை, வலா முஅத்திய லிமா மனஅத, நீ தடுத்ததை, லா பாசித லா காபித லிமா பசத்த, நீ விரிவாக்கியதை சுருக்குபவனும் யாரும் இல்லை. வலா பாசித லிமா கபல்த, ரப்பே நீ எதை சுருக்கின எதை விரிவாக்குபவனும் யாவனும் இல்லை. வலா ஹாதிய லிமன் அமலல்த, நீ யாரை வழிகேட்டில் ஆக்கிவிட்டாயோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவன் யாரும் இல்லை. வலா முதில்ல லிமன் ஹதைத், நீ யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டாயோ அவனை வழிகெடுப்பவனும் யாரும் இல்லை. வலா முகர்ரிப வலா முஅத்திய லிமா மனஅத, நீ யாருக்கு தடுத்து விட்டாயோ அவனுக்கு கொடுப்பவன் யாரும் இல்லை. வலா மானிய லிமா தைத், நீ யாருக்கு கொடுத்து விட்டாயோ தடுப்பவனும் யாரும் இல்லை. எவ்வளோ அற்புதமான தௌஹீத் பயன் செய்கிறாங்க பாருங்க. சிருஷ்டிகளுடைய சிந்தனையை கல்போட்டு எடுத்துரு. அல்லாஹும்ம லா முகர்ரிப லிமா பாஅத்த, நீ எதை தூரமாக்கி வைத்தாயோ அதை நெருக்கி வைப்பவன் யாரும் இல்லை. வலா முபாஇத லிமா கர்ரப்த, நீ எதை நெருக்கி வைத்தாயோ அதை தூரமாக்குபவன் யாரும். ஒரு விஷயம் நெருங்கி வந்துடும், கிட்ட வந்துடும், அடுத்து நடக்கும்னு நினச்சிருப்போம், அது நடக்காமல் போயிடும். சிலலாம் இதெல்லாம் நமக்கு சாத்தியமே கிடையாதுங்க, எங்கேயோ உள்ளதுங்க அப்படின்னு நினைப்போம். அல்லாஹ் நினச்சா ஒரு நொடியில் சாத்தியமாக்கிறோம். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவது அல்லாஹ்வுடைய கற்பனையில் உள்ளது. அலஞ்சிங்களா? வலா முகர்ரிப லிமா பாஅத், அல்லாஹும்ம அப்சுத் அலைனா, யா அல்லாஹ் நீ எங்கள் மீது விரிவாக்கி வைப்பாயாக. மின் பரக்காத்திக்க வ ரஹ்மத்திக்க வ ஃபضலிக்க வ ரிஸ்கிக்க, உன் பரக்காத்துகளையும் உன் ரஹ்மத்துகளையும் உன்னுடைய அருட்கொடைகளையும் உன் ரிஸ்கையும் எனக்கு விசாலமாக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, துவா கேளுங்கப்பா எல்லோரும் இதை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஈமல் முகீம், யா அல்லாஹ் நிரந்தரமான நிஅமத்துகளை நான் கேட்கிறேன். அல்லதி லா யஹூலு வ லா யஸூல், என்னை விட்டு நீங்கி விடாதே, என்னை விட்டு மாறி விடாதே, அப்படிப்பட்ட நியமத்தை கேட்குறேன். ஒரு நியமத்து நமக்கு கிடைக்காட்டி மனுஷன் சும்மா வந்துடுவான். ஒரு நியமத்து கிடைச்சி கொஞ்ச காலம் வச்ச பின்னாடி மாறி போயிருது இல்லையா? கண்ணிலான் பெற்றிழந்தான் பை அப்படின்னு தமிழில் பாட்டு வருது பை. கண்ணிலான் பெற்றிழந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஸ்கூலில் படித்த பாட்டில். அதாவது ஒருத்தன் கண்ணே இல்லை வாழ்க்கையெல்லாம், அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான், சருசாரும் வாழ்ந்துடுறாங்க, ஜாலியாக வாழ்கிறீங்க, சிரிச்சு சந்தோஷமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறாங்க. கவலை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு, எனக்கு சார் கவலை, அதே பழகிடுச்சு சார் எனக்கு, நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது சர்வசாதாரணமாக அதை எடுத்துக்கிறோம். ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒரு பஸ் ஸ்டாப்பில் சின்ன பொட்டி கடை, அடுத்த பஸ்ஸுக்கு காத்துட்ருக்குறேன். ஊர் பேர் சொல்லிடுறேனே, அதுங்களா, நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் என்ன வருது, பஸ்ஸில் இறங்கி உள்ள ஒரு ஊருக்கு போவோமே, பயானுக்கெலாம் போய்ட்டு வருவோம், அடி மாதத்துலாம் முன்னாடி கூத்தார்னு இல்லை பை, கூத்தூர் பஸ்ஸில் உள்ளே போகணும் தானே. அந்த கூத்தூர் பஸ் ஸ்டாப்பில் போய் ஒரு நாள் நின்றுருக்கேன். ஆனால் அடுத்த ஆட்டோவோ பஸ்ஸோ வந்தால் கூத்தூருக்கு உள்ளே போகணும், அதுக்காண்டி அடுத்த பஸ்ஸுக்கு நின்றுருக்கேன். அல்லது கூத்தூருக்கு பயானம் முடிச்சுட்டு வந்து நின்றுருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த பஸ் ஏறி பரவச்சேரி போகணும், நின்றுருக்கேன். இந்த பக்கத்தில் ஒரு பொட்டி கடை, அந்த பொட்டிக்கெல்லாம் ஒருத்தர் உட்காந்து வியாபாரம் பண்ணிருக்கிறாரு. அவங்க சைக்கிள் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா உள்ளேருந்து சைக்கிளில் வந்து சைக்கிள் இங்கே விட்டுட்டு பைக்கில் வராங்க, பைக்கை இங்கே விட்டு பஸ் ஏறி போயிடுறாங்க. அப்புறம் திரும்ப பஸ்ஸில் வந்து அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே போகிறாங்க. 2 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போகணும். அங்கே சின்னதாக ஒரு பெரிய ஸ்டாண்ட் இல்லை, ஒரு 20 சைக்கிள் நிப்பாட்டலாம், ஒரு 10 வண்டி நிப்பாட்டலாம், அப்படி ஒரு இடம். அங்கே ஒரு பொட்டி கடை, ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு. வந்து ஒருத்தர் சார் பாக்கு கொடுங்க அப்படின்னு, இந்தாங்க சார் திருப்பி காசு கொடுங்க 5 ரூபா வாங்கிட்டு. சார் ஷாம்பு வேணும், இந்தாங்க சோப்பு வேணும், சோடா வேணும், அது வேணும், எல்லாம் வாங்கிக்கிறார். ஆனால் சைக்கிள் எடுத்துக்கிட்டோமானே, நடராஜனா இந்தப்பா சைக்கிள், அவர் சைக்கிள் சாவி ஃபுல்லாக உள்ளே வச்சுருக்காரு, எடுத்து சாவியை அவர் சைக்கிள் எடுத்து போகிறாரு. இப்படியே போயிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆச்சு. நான் சார் பஸ்ஸுக்கு நின்றுட்டே இருக்கேன், பஸ்ஸு வரக்கானா நின்றுட்டே இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா அவர் வந்து
இறங்கி இப்படி மெதுவாக ஒரு குச்சி எடுத்து இப்படி இப்படி தட்டி, என்னங்க கண்ணு இல்லையா? 2 கண்ணும் இல்லை, பிறவிலேருந்தே இல்லை. எந்திரிச்சு ஒரு குச்சி எடுத்து தட்டி வெளியே வர்றாரு. இது வரைக்கும் யாரும் நம்பவே முடியாது. அவர் என்ன கேட்டாலும், ஏன்னா எல்லா சாமானமும் அவர் பொட்டி கடையில் எல்லாம் அவர் கை கட்டுற மாதிரி வச்சுருக்கிறாரு. எது எது எங்கே வச்சுருக்கோன்னு கரெக்டாக தெரியுது. ரோஜா பாக்கு வேணுமா? நிஜாம் பாக்கா, ரோஜா பாக்கா, இந்த பிடிச்சி எல்லாமே ஒரு மெயினில் செட் ஆகிருக்கு. நான் வாங்கினது ஒரு சரம் 12, 3 நாளில் 3 பாக்கு விற்றுருக்கேன். மிச்சம் 9 பாக்கு இருக்குது. எல்லாம் சிந்தனையில் இருக்குது. அப்படியே அவ்வளோ ஞாபக சக்தி. மொத்த இது வரைக்கும் நான் 42 சோடா வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு வந்தது 4 போயிருக்கு. மிச்சம் 38 சோடா இருக்கும். சோடா இங்கேட்டு இருக்குது. இங்கேருந்து பெப்சி இருக்கும். இங்கே மிராண்டா இருக்கும். எல்லாம் சிந்தனையில் இருக்குது. ஆணி அடிச்சிருக்காரு. 10 40 ஆணி அடிச்சிருக்காரு. 1 2 3 8 10. அவங்க சைக்கிளில் போட்டு ஆனால் நடராஜனுக்கு சாவி கொடுத்துட்றான். சாவிக்கு கட்ட மாட்டிடுறாரு. 40 ஒரு ஆள் மாட்டுறாரு. நம்ம குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு நம்மளாலே காரு சாவி டெய்லி தேடுறோம், வீட்டு சாவி டெய்லி தேடுறோம். எங்கே மாட்டி வச்சுக்கிட்டு 40 சாவி மாட்டிடுறாரு. காலையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. சாயந்தரம் நடராஜன் சார் குரலை கேட்டேன் நானே அப்படின்னு. நடராஜனா அந்த 40 எங்கே காலையில் சாவி வச்சோன்னு கரெக்டாக அந்த 8வது சாவி எடுத்து மாற்றி கொடுத்தா வேறு பைக் ஓட்டு போயிடுவோன்னு. 40 ஆணி அட்டையில் அடிச்சிட்ருக்காருப்பா ஒரு கட்டையில். 40 ஆணியில் 40 சாவி இருக்குது. காலையில் கொடுத்த போதே எத்தனாவது சாவி எங்கே இருக்குது? இந்த குமரேசனா 38வது உள்ள பைக் சாவி. என்ன அங்கே பைக் சாவி? அவ்வளவு நினைவு சக்தி. எப்படி கவலையில் அவங்களுக்கு இல்லையா? சந்தோஷமாக இருக்கேன் சாருங்கிறார். மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். இந்த கவலை இல்லை. எப்படி ரோடு கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. என் காது 1 கிலோமீட்டருக்கு அந்த அளவுக்கு கேட்குதுங்கிறாரு. எங்கே சைக்கிள் வருது, பைக் வருது, கார் வருது, பஸ் வருது எல்லாம் தெரியும். இப்படி கவனிச்சிட்டே இருப்பேன். இங்கேயும் ரொம்ப தூரத்துக்கு பஸ்ஸு காரு பைக் எதுவும் வந்துட்டு இங்கே வரல கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் இந்தான ஃபுல்லாக 2 பக்கமும் காதுக்கு 2 மெயின் ரோடு அது எல்லாம் கேட்குது. பஸ்ஸு வருதுன்னா பஸ் சத்தம் கேட்குன்னா பஸ்ஸு இப்போ இங்கேருந்து ஒரு 400 அடியில் வந்துட்டு இருக்கும். நான் கிராஸ் பண்ணுறது அதில் பண்ணிடலாம். நான் போயிட்டே இருப்பேன். அந்த பஸ்ஸு வரக்கூடிய சவுண்டை வச்சே நம்ம கண்ணில் பார்த்து நல்ல கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் காது சவுண்ட் வச்சே பஸ்ஸு இந்தான எத்தனை அடியில் வருது, இந்தான ஒரு பைக் வந்துட்டுருக்கு. அந்த பைக்கு 250 அடியில் வரும். நம்ம கிராஸ் பண்ணிடலாம். நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு பண்ணி ஒரு 4 நொடி கழிச்சு தான் அது வரும். எல்லாம் அவருக்கு தெரியுது. எப்படி பார்த்துக்கிட்டே இப்படி கவனிச்சுட்டே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அல்லாஹு அக்பர் கபீரா. அப்போ எதுக்கு சொன்னேன்னா, ஒரு நேமத்து ஒருத்தங்க இல்லாமல் சின்ன வயசில் இல்லைன்னா அது ஒரு பேச தெரியாது. பெற்றுக்கொண்டு நேமத்து கண்ணே இல்லை, திடீர்னு கண்ணு கிடச்சிருச்சு. ஒரு கண் இல்லை, ஒரு 4 நாள் கண்ணோடு வாழ்ந்துட்டான். திரும்ப அந்த கண்ணு எடுத்துன்னு வச்சுங்களேன், அந்த வருத்தம் வாழ்நாள்லாம் தீராது. வாழ்நாள்லாம் அவனுக்கு அந்த வருத்தம் இருக்கும். இழந்தவை எதுக்கு கண்ணிலான் பெற்றிருந்தான் என உழந்தான் கடுந்துயரம் கால வேளான். இதில் எது இது திருக்குறள் இல்லை, கம்பராமாயணம். அதில் ஒருத்தனுடைய துயரம் எவ்வளோ பெருசுன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு கேட்டால், கண்ணிலான் பெற்றிழந்தான். கண் இத்தனுக்கு இல்லை, அவன் பெற்றான், மறுபடியும் இழந்துட்டான். கண்ணே இல்லைன்னு 80 வயசு வாழ்ந்துட்டு போயிடுவான். அவன் அது பெருசாக எடுத்துக்க மாட்டான். வந்துட்டான், 1 வருஷம் கண்ணோட வாழ்ந்துட்டான். அது அவன் விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்குவேன், பெரிய துயரம். ஒருத்தன் காலை நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்டான், காலை நடந்தே கடைக்கு போய் பழகிட்டான். திடீர்னு ஒருத்தர் பைக் வாங்கி கொடுத்தாரு அவனுக்கு. அது ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிட்டான். இப்போ திரும்ப பஸ்ஸில் ஏறி போடா, திரும்ப நடந்து போடான்னா அவனுக்கு பெரிய துயரமாக இருக்கும். அந்த துயரம் வாழ்நாளில் போகாத அவனுக்கு. சே, அந்த கார் நல்லா, அந்த பைக் நல்லா இருந்துச்சுல்ல, சே சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த கார் நல்லா வசதியாக இருந்துச்சு, இப்போ போகிறதுக்கு வர்றதுக்கு. இந்த கார் இல்லாமல் இப்போ இங்கேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு நேமத்தை அல்லாஹ்தாலா ஒருத்தர் கொடுத்து வாங்குறான் பாருங்கள், அல்லாஹ், அது மிகப்பெரிய துன்பம் ஒரு மனுஷனுக்கு. கொடுக்கவே இல்லை ஒரு நேமத்தை. பொண்டாட்டியே இல்லை ஒருத்தனுக்கு வாழ்ந்துடுறான். பொண்டாட்டி இருந்து 1 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துட்டு அவன் பொண்டாட்டி போயிடுறா, பிரிஞ்சு போயிடுறா, செத்து போயிடுறா. அது துன்பம் அவனுக்கு, நீண்ட நெடுந்துன்பம். அதனால தான் பெருமானார் சொல்லலாம், ஒன் ஐமன் லா என்ஃபுது, யாரெல்லா என்னை விட்டு நீங்கி விடாத நேமத்தை எனக்கு கொடு. நேமத் நீங்கி விடும் என்றால் தராத, நீங்காத நேமத்தை கொடு எனக்கு கொடுத்தாலும். என்னது சார், நீங்கி விடாத நேமத்தை எனக்கு கொடுப்பாயாக. நீங்கும் என்றால் கொடுக்காத, எனக்கு வேணாம். வேணாஞ்சா.
ஒருத்தர் கார் கொண்டு கொடுத்தாரு என்கிட்ட. நான் எல்லாரும் துவா செஞ்சேன், அல்லா கார் கொடுத்து அதுக்கு பெட்ரோல் போட வக்கு இல்லாமல் நான் போகிறேன், கார் வேணாம். அது கார் கொஞ்சம் காலம் வச்சுருந்துட்டு அப்புறம் இதை விட பழைய நிலைமைக்கு நான் போய் மட்டும் பஸ்ஸில் போகிறேன்னா கார் வேணாம். நீ கொடுத்தா இப்படி கொடு, அதற்கடுத்து அதை விட மேலானது தான் வேணும், அதுக்கு கீழே வரக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒரு நியமத்தை உன்கிட்ட கேட்குறேன். இல்லை அப்படி அல்லாட்ட நான் துவா செஞ்சுட்டு தான் அந்த காரை வாங்கிட்டேன். அப்போது அல்லாட்ட நெய்மல்லா என் ஃபுது, என்னை விட்டும் தீர்ந்து விடாத நியமத்தை எனக்கு கொடு. ஒரு துவா, இன்னொரு துவா பெருமான சொல்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி நான் அஊது பிக்க மின் தகையுரி நியமத்திக்கு வ தஹவ்வுலி ஆஃபியத்திக்கு. நீ கொடுத்த ஆஃபியத் ஆரோக்கியம் என்னை விட்டும் நீங்கி விடுவதை விட்டும், நீ கொடுத்த நியமத் என்னை விட்டும் நீங்கி விடுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். தகையுரி நியமத்திக்கு வ தஹ்வீலி ஆஃபியத்திக்கு வமின் கலபத்தி நிக்மத்திக்கு அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின் ஸவாலி நிஅமத்திக வ தஹவ்வுலி ஆஃபியத்திக வ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக வ மின் ஜமீ சഖத்திக. திடீரென்று வரக்கூடிய உன்னுடைய ஆபத்துகளை விட்டும் ஒரு அனைத்து கோபத்திட்டு பாதுகாவல் தேடுறேன் பார்த்தீங்கன்னா. அப்போ நேமத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு மாற்றுறது அது மிகப்பெரிய ஒரு கைசேதம். அதுக்காக பெருமானா சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக நஈமல் முகீம், யா அல்லாஹ் நிரந்தரமாக என்னிடம் வந்து தங்கியிருக்கும் நியமத்தை உன்னிடம் கேட்கிறேன். அல்லதி லா யஹூலு வ லா யஸூல், அது என்னை விட்டு மாறிவிடாது, என்னை விட்டும் நீங்கி விடாது. என்னை விட்டு போயிடவும் போயிடாது, அந்த நியமத்து வேற ஒன்றாக மாறவும் மாறாது. அப்படியாப்பட்ட அருளை உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹ் பெருமான துவாசம், அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத்து, நீ கொடுத்த ஈமான் என்னை விட்டு மாறிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நியமத்தை உன்ட்டு கேட்குறேன். நஈமன் லா யன்ஃபுது வ குர்ரத ஐனின் லா தன்கத்உ, என்னை விட்டும் துண்டித்து விடாத கண் குளிர்ச்சியை உன்னிடம் கேட்கிறேன். ஓ முராஃபகத்த நபிக்கு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அலில் ஜினால் ஹுல்த், உயர்ந்த சொர்க்கத்திலே அண்ணல் நபியோடு இருக்கும் அழகிய பாக்கியத்தை உன்னிடம் கேட்கிறேன். சரி வாங்க இந்த அல்லாஹும் இன்னி அஸ்அலுக நஈம யௌமல் ஐலா, யா அல்லாஹ் நான் என்றைக்கு வறுமையில் வாடுவேனோ, என்று எனக்கு மிக்க தேவையாக இருக்குமோ அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கும் நியமத்தை உன்னிடம் கேட்கிறேன். அவசியமான டைமில் வரணும் நியமத்து. இப்போ சில நேரம் சில பொருள் வரும், அப்போ அந்த பொருள் நமக்கு தேவையே இல்லாத நேரத்தில் வரும். மிக மிக அதன் பக்கம் நான் தேவையாக இருக்கும் நேரத்தில் அந்த நியமத்தை பெற்றுக்கொள்வதை உன்னிடம் கேட்கிறேன். வல் அம்ன யௌமல் ஹவுஃப், அச்சமுற்றிருக்கும் அனைவரும் அச்சமுற்றிருக்கும் நாளிலே என் மனம் அமைதி பெற்றிருப்பதை உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி ஆஇதும் பிக மின் ஷர்ரி மா அதைதனா, யா அல்லாஹ் எந்தெந்த நியமத்துகள் எல்லாம் எனக்கு நீ கொடுத்தாயோ அதனுடைய ஷர்ரை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வீடு அல்லாஹ் கொடுத்த நியமத், அதன் ஷர்ரை விட்டு பாதுகாவல் தேடுறேன். மனைவி அல்லாஹ் கொடுத்த நியமத், கணவர் அல்லாஹ் கொடுத்த நியமத், பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த நியமத், காசு அல்லாஹ் கொடுத்த நியமத், இதனுடைய ஷர்ரை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்அலுக நஈம யௌமல் ஐலதி வல் அம்ன யௌமல் ஹவுஃப். முடிஞ்சுங்களா? அடுத்தது அல்லாஹும்ம இன்னி ஆஇதும் பிக மின் ஷர்ரி மா அதைதனா, நீ எதை எங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்தாயோ அதனுடைய தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வ மின் ஷர்ரி மா மனஅதனா, நீ எதை எங்களுக்கு கொடுக்காமல் இருந்து விட்டாயோ அதன் தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். பாருங்கள், சில வஸ்து நம்மகிட்ட வரவே இல்லை, ஆனால் தீங்கு செஞ்சுட்டு இருக்கும். வஸ்து நம்மகிட்ட கிடைக்கல, அது எப்படி தீங்கு செய்யும் பை? எனக்கு கிடைக்காத ஒன்று நீ என்னை என் பக்கம் வராமல் தடுத்து விட்டாய். சில வஸ்து எல்லாம் தடுத்துருவான், அது தொந்தரவு கொடுத்துட்ருக்கும். நீ ஆசைப்பட்டிருப்ப ஒரு வண்டி வேணும்னு சொல்லி, அந்த வண்டி உனக்கு கிடச்சிருக்காது, யாரோ வாங்கிட்டு போயிருப்பாங்க. சதா தொந்தரவு உனக்கு மனசில், என்னடா சே கை விட்டு போயிடுச்சுடா, கை கழுவி போயிடுச்சே, கை கழுவி போயிடுச்சு. அப்படி நேரம் நடக்கும். நீ ஆசைப்பட்ட ஒன்று நழுவி போயிடுச்சு. ஒருத்தவங்க பொண்ணு அங்கே லவ் பண்ணுறான் நினச்சிங்களா, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணான், ஆனால் அவள் லவ் பண்ணல, அவள் வேற ஒருத்தவங்க கூட போயிட்டான். ரயில்வே ஸ்டேஷன் வந்து குத்திவிட்டான். ரயில்வே ஸ்டேஷனில் மெட்ராஸில் பூந்தமல்லியா ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு, அது எப்படி நீ இன்னொருத்தவங்க கூட சுற்றுவா, அதை எப்படி நான் பார்த்து பொறுத்து கொண்டு இருப்பது அப்படின்னு ஸ்டேஷனில் இருந்து போகும்போது அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் வச்சு கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டான்.
இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேப்பரில் தான் போட்டிருந்தானோ. அது எப்படி நீ அப்போ ஏன்னா என்னால் வாழ முடியல, நீ அவள் இல்லாமல் எதுலேயுமே சிந்தனை போக மாட்டேங்குது. இன்னும் வியாபாரம் செய்ய முடியல, தொழில் செய்ய முடியல, ஸ்கூலில் போக முடியல, படிக்க முடியல, உத்தியோகம் செய்ய முடியல. என் சிந்தனையை அது வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. ஆச்சுங்களா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. போயிட்டாளா அப்படின்னு. அப்போ எல்லாம் சில வஸ்துக்களை தடுத்து பைத்தியமாக்கிறான் மனுஷன், சில வஸ்துக்களை கொடுத்து பைத்தியமாக்கிறான். யாரெல்லாம் கொடுத்ததின் தீமையை விட்டும் நீ தடுத்ததின் தீமையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவ தேவை. இரண்டுமே நடக்கும். அறிஞ்சிங்களா, இதுவும் நடக்கும் அது நடக்கும். இப்போ அவனுக்கு தீர்வு அந்த பொம்பளை கட்டி வச்சிடணும். அவனுக்கு ஒரு மாதத்தில் வெறுத்துருவான். ஐயோ படி நான் என்ன மாதிரி நினச்சி கட்டிட்டேனே நினச்சிங்களா, ஐயோ அப்பா படி அப்படியே அவங்க தான் ஆரம்பிச்சிடும். நினச்சா இல்லைங்களா, ஒரு அமைச்சர் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போனான். கதை கேட்டுங்களா, பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போனான் சுற்றி பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு கூண்டில் ஒருத்தன் வச்சுருக்கானோ. முதல் கொண்டு போனால் ஒருத்தன் கவிதான்னு கத்திட்டு இருக்கிறான். கவிதா யார் இது கவிதான்னு ஒரு பண்ண லவ் பண்ணாங்க, கடைசியில் கிடைக்கல, யாரோட கட்டிக்கிட்டான். அதனால் அவன் வந்து பைத்தியம் பிடிச்சி போய் அவாப்பெல்லாம் கவிதான்னு தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தனா பார்த்துட்டே போகிறான். கடைசியாக போகிறான், அங்கே இருக்கணும், அங்கே கவிதான்னு கத்துறான். அங்கே ஒருத்தன், இவன் யாருறான், அவனை கட்டிக்கிட்டானா அவன். அந்த கவிதா இருக்காது அவன் புருஷன். இவன் சரி ஏன்டா கட்டணும் கவிதா அவன் கத்துறான். அவளை கையில் கட்டிட்டா நொறுக்கணும் அவளை அப்படின்னு. அவள் தான் இவளை பைத்தியமாக்கிறது அப்படின்னு. அவன் இவன் கிடைக்கலன்னு பைத்தியமாயிட்டான், இவன் கிடைச்சி பைத்தியமாயிட்டான் அப்படின்ட்டான் அப்படின்னு கதை சொல்லுவாங்க. ஒன்று நினச்சேன் நடந்ததுக்கு சான்ஸ் இருக்குது தான். எத்தனை பேர் பைத்தியம் பிடிச்சிடறானுல இல்லை பிடிச்சி அந்த மாதிரி அல்லாஹ் சில பேர் கொடுத்து சோதனை செய்கிறான், சில பேருக்கு எடுத்து சோதனை செய்கிறான். கொடுத்தும் சோதனை வரும், எடுத்தும் சோதனை வரும், ரெண்டு சோதனையும் வரும். அலைஞ்சிங்களா. அப்போ அல்லாஹ் யாரெல்லாம் நீ எதையெல்லாம் எனக்கு கொடுத்தாயோ அதன் தீங்கை விட்டு பாதுகாத்துக்கும், நீ எதையெல்லாம் எனக்கு கொடுத்தாமல் தடுத்தாயோ அதனுடைய விட்டு தீமை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் ஹப்பீபிலின் அல் ஈமான் அவ ஸையின் ஃபி குலூபினா, யா அல்லாஹ் ஈமானை எங்கள் உள்ளங்களில் நீ அலங்காரமாக ஆக்கிவை ரப்பே. வஸையின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸுடைய இந்த துஆவுடைய அடுத்த தொடர்ச்சி பாதி சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாதியை நாளைக்கு சொல்லுவோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் பெருமானார் எப்படி கேட்டார்களோ அப்படி அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. பெருமானார் என்ன நல்லதெல்லாம் கேட்டார்களோ அதே அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. எந்த தீமை வீட்டெல்லாம் பெருமானார் பாதுகாவல் தேடினார்களோ அதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.